இப்ப நீங்க போன் யூஸ் பண்றீங்க அல்லது ஆன்லைன் யூஸ் பண்றீங்க, இதுல எல்லாத்துலயும் ஒரு ரிஸ்க் இருக்கு. என்ன ரிஸ்க் இருக்கு? உங்களுக்கே தெரியும். உங்கள் பணத்தை யாரோ எடுத்துடுறாங்க, உங்க பாஸ்வேர்டை யாரோ ஹேக் பண்ணிடுறாங்க, உங்க போனை யாரோ ஹேக் பண்ணிடுறாங்க, அல்லது உங்க அக்கௌண்ட்ல இருந்து யாராவது பணம் எடுத்துறாங்க. சம்பந்தம் இல்லாத இமெயில். இப்ப கூட நிறைய பேர் சொல்றாங்க, எங்களுடைய வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டாங்க, எங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டாங்க. இப்படி நிறைய நடக்குது இல்லையா? சோ இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு த மோஸ்ட் ரொம்ப பாதுகாப்பான பண பரிமாற்ற முறை ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த பண பரிமாற்ற முறை இப்படித்தான் இருக்கும்னு 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது. முதல்ல வசனத்தை வாசிச்சிருக்க, அதுக்கப்புறம் நான் இது உங்களுக்கு சொல்றேன். வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16, 17 வாசி. வெளிப்படுத்தல் 13, 16, 17 வாசி. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இந்த வசனத்தை மாதிரி எல்லா வசனமும் மகத்துவம் தான். நான் பிரமிச்ச வசனங்கள்ல இது ஒன்று. இவ்வளவு துல்லியமாய் இந்த காலத்துக்குரிய தீர்க்க தரிசனத்தை 1900 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிறைச்சாலைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலத்துல எல்லாருடைய வலது கையிலும் அல்லது நெற்றியில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சீல், ஒரு மார்க் போடுவாங்க அல்லது ஒரு காரியம் செய்வாங்க. அதன் மூலமாக தான் நீங்கள் எதையும் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அந்த இடத்துல வசனம் இருக்கு, கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா பை ஆர் செல் அப்படின்னு இருக்கு. இந்த காலத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இது இன்னைக்கு உள்ளதான மெத்தட். இப்போ நீங்கள் ஒரு நம்பர் கையில வச்சிருக்கீங்க. அந்த வசனம் சொல்லுது, அந்த மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தையாவது நாமத்தின் இலக்கத்தை நம்பரையாவது. இப்போ நீங்க ஒரு சீல் வச்சிருக்கீங்க, ஒரு மார்க், ஏதோ ஒன்று, எந்த வேணா எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு ஒரு ஏர்டெல் அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிள் பாக்குறீங்க. எதை பார்த்தாலும் ஒரு சிம்பிள் பாக்குறீங்களா? அந்த மாதிரி நீங்க வாங்கறதுக்கும் விற்கிறதுக்கும் ஒரு சிம்பிள் கொடுப்பாங்க. இப்ப நீங்க QR கோட் அப்படின்னு வச்சிருக்கீங்க, அந்த சிம்பிள் தான் மெயின். அது உள்ள என்ன இருக்கு உங்களுக்கு தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் அது என்ன இருக்குன்னே தெரியாது. அது ஒரு டிசைன், அவ்வளவுதான். அதை ஸ்கேன் பண்ணா ஒரு கம்பெனியோட பேர் வருது. ஸ்கேன் பண்ணா ஒரு பேங்கோட டீடைல்ஸ் அதுல இருக்கு. அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஒரு மிகப்பெரியதான கம்பெனியோட ப்ரௌசர் அதுக்குள்ள இருக்கு. அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா நீங்க போக வேண்டிய இடத்துக்கான ரூட் அதுல இருக்கு. ஆனா எல்லாமே ஒரு முத்திரை, மார்க். ரெண்டாவது, ஒரு நாமம், பெயர். உங்களுக்கு ஒரு பெயர் இருக்கு அல்லது அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. மூணாவது, ஒரு நம்பர். இந்த நம்பருங்கிறத ரொம்ப பிரமிப்பு. இந்த நம்பர் எல்லாம் கொடுத்து வாங்குற காலமே இல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பண்டமாற்று முறை இருந்துச்சு. ஆபிரகாம் வெள்ளி கட்டியை கொடுப்பாரு, அவங்க இடம் கொடுப்பாங்க. இதான் நடந்துச்சு. அப்படி இருந்த காலத்துல, வெறும் காசு கொடுத்து வாங்கின காலத்துல வசனம் சொல்லுது, நம்பர் இல்லாமல் வாங்க முடியாது. எத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனம்! இன்னைக்கு உங்களுக்கு டிஜிட்டல் மணி, நம்பர் தான் மெயின். நீங்க வச்சிருக்கிறது ஒரு நம்பர், நீங்க அனுப்புறது ஒரு நம்பர், நடுவுல யூஸ் பண்ற பாஸ்வேர்ட் அது ஒரு நம்பர், உங்க அக்கவுண்ட் நம்பர் ஒரு நம்பர், உங்க போன் நம்பர், உங்க அக்கவுண்ட் நம்பர், அனுப்புறது ஒரு போன் நம்பர், அவருடைய அக்கவுண்ட் நம்பர், நடுவுல ஒரு பாஸ்வேர்ட் அது ஒரு நம்பர். நம்பர் தான் லைஃப். நம்பர் இல்லாமல் வாங்க முடியாது, விற்க முடியாது. இந்த தீர்க்க தரிசனம் இப்ப இந்த நிமிஷம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதை விட இன்னைக்கு உள்ள ஜென்சிக்கு சொல்றேன், இன்னைக்கு உள்ள வாலிபர்கள், இன்னைக்கு உள்ள படித்த மேதாவிகள், உங்களுக்கு சொல்றேன், இதை விட துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தேவன் எங்கே? இதை விட துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற வேதம் எங்கே? இத்தனை தொலை மனுஷனை குறித்து துல்லியமாய் சொன்னதான ஒரு தேவனை உங்க லைஃப்ல பார்க்க முடியாது. நீங்க அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அவர் சொன்னபடி செஞ்சிருக்கிறார். அப்படியே வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. இன்னைக்கு நம்பர் இல்லாமல் உங்களால் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அந்த காலம் வந்து விட்டது. அந்த அரசாங்கம் எழும்பிருச்சு. அவர்கள் என்ன செய்ய போறாங்கன்னா, இந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு உங்க எல்லாருக்கும் இப்படியேதான் கொரோனாவுக்கு முன்னாடி இந்த கொரோனா வரதை பத்தி ஆண்டவர் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அதை ரொம்ப அசால்ட்டா அசட்டையா ஒரு கூட்டம்
கேட்டாங்க. இதே இடத்துல நான் சொல்றது இங்க இல்ல, மேல்புறத்துல இல்ல, இதே கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து பல இடங்கள்ல சொல்லிருக்கு. அப்ப ரொம்ப அசால்ட்டா கேட்டாங்க, அதெல்லாம் நடக்காதுன்னாங்க. இப்பவும் சொல்றோம், நீங்க பாக்குற இஸ்ரேல் ஈரானிய யுத்தம் அதை பத்தி நாளைக்கு சொல்றோம். அது முடியும் போது உங்களுக்கு வலது கையிலேயோ நெத்தியிலேயோ நிச்சயம் ஒரு கருவியை பதிப்பார்கள். அதற்கு பயோசிப் என்று பெயர். இப்ப அது ரெடியா இருக்கு. அதை பதிக்க வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்க. நீங்க அதுக்கு ஒரு 1000 கேள்வி கேட்பீங்க. நீங்க கேள்வியே கேட்காம வாங்க வைக்கிறது தான் நடந்துச்சு. அது எப்படி நாங்க வாங்குவோம்? இப்போ உங்ககிட்ட ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து இதை எல்லா இடத்துக்கும் எடுத்துக்கிட்டு போனோம், இது இருந்தால்தான் உன்னை ஸ்கூலுக்குள்ள விடுவேன், இதை இருந்தால்தான் உன்னை வேலைக்குள்ள விடுவேன், இதை இருந்தால்தான் நீ பஸ் ஏறணும், இது இருந்தால்தான் நீ ட்ரெயின் ஏறணும்னு சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. நான் ஏன் செய்யணும் அப்படிம்பீங்க. அதுக்கு ஒரு கிருமி வந்துச்சு, கோவிட். அந்த கிருமியில ஒரு ஊசி போட்டாங்க. அது போட்டே ஆகணும்னு சொன்னாங்க. நீங்க போட்டீங்க. போட்ட உடனே ஒரு வேக்சின் சர்டிபிகேட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த சர்டிபிகேட் இல்லாமல் நீ ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னா நீங்க வேற வழி இல்ல, அதை எடுத்துட்டு தான் மாட்டீங்க. அது இல்லாமல் பிளைட் ஏறக்கூடாது, அது இல்லாமல் நீங்க பஸ் ஏறக்கூடாது, ட்ரெயின் ஏறக்கூடாதுன்னா நீங்க எடுத்துக்கிட்டு போனீங்க. மறு பேச்சு கேட்காம போனீங்க. அந்த சூழ்நிலையை உருவாக்கிட்டா நீங்க செய்வீங்க. இப்பவும் உங்க வலது கையிலும் நெத்தியிலையும் அந்த சிப்பை வைக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு உலகம். நான் சொல்றது இந்தியால, உலகம் ஒரு பெரிய ஐரோப்பியன் யூனியன் உருவாக்குது. ஒரு நாள் வரும், உங்கள் வலது கையிலும் நெத்தியிலும் முத்திரை போடுவார்கள். கட்டாயம் இல்ல, போட்டா தான் எல்லாம்பா. உன் செல்போன் அப்பதான் வேலை செய்யும்பா, உன் பிங்கர் பிரிண்ட் இல்லாட்டி வேலை செய்யாது. இப்பவே 10 பேர் பிங்கர் பிரிண்ட்டுக்கு போயிட்டீங்க. உங்க வலது கையில அந்த பிங்கர் பிரிண்ட் இருந்தாலும் இப்ப வேலை செய்யும் சொன்னா என்ன பண்ணுவீங்க? உங்க செல்போனுக்கு இனிமேல் சிம் கார்டு கிடையாதுப்பா, சிம் கார்டை ஒரு சிப்பா மாக்கி கையில போட்டுருவோம், இனி நீ சார்ஜ் பண்ண வேண்டாம், அது ஆட்டோ சார்ஜ் ஆயிடும் உன் பாடியில. கேக்குறீங்களா? ஆமான்றீங்களா? இருக்கு, இப்பவே துபாயில போட்டிருக்கிறாங்க. துபாயில நோ செல்போன், சிப்ப கையில போட்டாச்சுன்னா நீங்க பேசிக்கலாம். உங்களுடைய தானே இன்னொரு கையில ஸ்பீக்கருக்கு தேவையானதை பிக்ஸ் பண்ணிடுறாங்க. நீங்க இனி எதையுமே செய்ய வேண்டாம். 24 hours யூ ஆர் அவைலபிள். இந்த சிக்னல் வீக்கு அந்த பேச்செல்லாம் கிடையாது, எல்லாம் கொண்டாந்தாச்சு. சோ ஆண்டவர் சொன்ன இந்த காரியம் நடைபெறுவதற்கு அவங்க கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஆனா வேற வழி இல்ல. அந்த வசனம் சொல்லுது, வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. அது செஞ்சிடும். எப்படி வேக்சின் சர்டிபிகேட் வந்துச்சோ அதே மாதிரி இதுவும் செஞ்சிடும். அப்படி ஒரு நிலை வரப்போகுது. அதற்கான ஒரு ஆரம்ப யுத்தம் தான் போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடி அத்தனை தீர்க்க தரிசனங்களும் மிக துல்லியமாய் எழுப்பிவிட்டது, நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அந்த காரியங்கள் எல்லாம் எழும்புகிறது. இப்போ எரேமியா வந்து சொன்னார் பாருங்க, நேபுகாத்நேச்சார் வரப்போறார். எரேமியா 26:18 சொன்னார் இல்லையா, ஆலயத்தின் பர்வதம் சீலோவை போல போரும், எருசலேம் மண்மேடுகளாகி போகும். சொன்ன போது அவரை யாரும் கேட்கல. ஒரு 100 வருஷம் ஒரு மனுஷன் கத்திக்கிட்டே இருந்தான், நீதியை பிரசங்கித்தான், ஒரு வயலும் கேட்கல. இப்படி ஆண்டவர் மனிதர்கள் பரலோகராஜ்யம் சமீபம் சொன்ன போது எல்லாரும் அவரை பட்டணத்துக்கு புறம்பாக்கி சிலுவையில் இருந்தாங்க. இப்படி பல நேரங்களிலே உங்களுக்கு வரப்போகிறதான விஷயத்தை முன்பாக சொல்லும் போது கேட்க ஒரு அசட்டை, கேட்க ஒரு அநீதி, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு அவிசுவாசம். ஆனால் நீங்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய எச்சரிப்பு கொடுக்கப்பட்டாகி விட்டது. உங்களை பொறுத்த வரைக்கும் இது கன்வென்ஷன். கர்த்தரை பொறுத்த வரைக்கும் உங்களை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்பு, ஆண்டவர் சொல்லக்கூடிய வாய்ப்பு.